அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகின்ற ஜோதிட தகவல் சனி தரும் ராஜயோகம் என்கிற தலைப்பிலே நாம பார்க்க போறோம். பொதுவாகவே சனியை பிக் பாக்கெட்டுனும் மொள்ள மாறினும் முடிச்சு வைக்கணும், இன்னும் மோசமான சில வார்த்தைகளாகவும் அந்த வார்த்தைகளை கொண்டு விமர்சிக்கக்கூடிய ஜோதிட அறிஞர்கள் உண்டு. அதாவது எதற்காக என்று சொன்னால், சனியை மோசமாக சித்தரிக்கக்கூடியவர் ஏன் என்று சொன்னால், அதாவது மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம், வருத்தங்களை, துன்பங்களை, கீழ்நிலையில் வாழ்க்கை வசதிகளை அமைத்து தருவதற்கான கிரகம் சனி என்று ஜோதிட சாஸ்திரத்திலே வரையறுத்திருக்கிறார்கள். அதனால ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் சனி. திருடனாக இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரகமாக இருக்கக்கூடிய கிரகம் சனி. வறுமையில் துன்பப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு காரகமாக அமையக்கூடிய கிரகம் சனி. இதே சமயத்தில் சனி இது போன்ற மோசமான பலன்களை மட்டும்தான் தருவாரா, நல்ல பலன்களையே தரமாட்டாரா என்று கேள்வி கேட்பவர்களும் உண்டு. அந்த வகையில் சிந்திக்கும் பொழுது ராஜயோகங்களை தரக்கூடிய கிரகங்களில் சனியும் ஒன்று என்றுதான் நாம் கூற வேண்டும். பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று சொல்லக்கூடிய யோகங்களிலே குஜாதி ஐவரால் ஏற்படக்கூடிய யோகம் அது. அந்த பஞ்சமகா யோகங்கள் வரிசையிலே குரு தரக்கூடியது ஹம்ச யோகம், செவ்வாய் தரக்கூடியது ருச்சக யோகம், புதன் தரக்கூடிய யோகம் பத்ர யோகம், இப்படி சனி தரக்கூடிய அந்த ராஜ யோகத்திற்கு பெயர் சச யோகம் அப்படின்னு சொல்றோம். இந்த சச யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருந்து அந்த இடம் லக்னத்திற்கு கேந்திரமாக இருந்தால் அது சச யோகம் அப்படின்னு சொல்றோம். பஞ்ச மகாபுருஷ யோகங்கள்ல ஒன்று சச யோகம். குரு தரக்கூடிய ஹம்ச யோகத்துக்கும் சனி தரக்கூடிய சச யோகத்திற்கும் என்ன சிறிய வேறுபாடு என்று சொன்னால், முழு முதற் சுபகிரகம் குரு தரக்கூடிய சுப பலன்கள் ராஜயோகம் கெட்ட பெயரை தராது. முதல்ல நிறைய செல்வத்தை தருகிறதோ இல்லையோ நல்ல பெயரை பெற்று தரும். ஆனால் முழு முதற் அசுப கிரகமான சனி தரக்கூடிய சச யோகம் பெரும் செல்வத்தை தந்தாலுமே பெயரை சிறிது கெடுத்து விடும். அது என்னவோ உண்மைதான். நல்லவன் கிடையாதுப்பா, அந்த மனுஷன் தெரியாதா அவரை பத்தி, ரொம்ப சுயநலவாதி, சர்வீஸ் பண்ற மாதிரி, சமுதாயத்துக்கு சேவை செய்யற மாதிரி ஏமாத்துறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரிட்டிசிசத்துக்கு ஏற்ப வழிவகை செய்துவிடக்கூடிய கிரகமாக சனி அமைந்து விடுகிறது. இது ஒண்ணுதான் வித்தியாசம். சுப யோகங்களை தருவதில் சனி மற்ற கிரகங்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர் அல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு குணாம்சம் இருந்தாலும் ராஜயோகத்தை தர வேண்டும் என்று வந்துவிட்டால் சனி தன்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறே ராஜயோகங்களை செய்யத்தான் செய்வார். மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய யோக அமைப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சனியினால். ஆக எந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் என்பதை அறிவதற்காகத்தான் அந்த குணாம்சங்களை பிரித்து சொன்னார்களே தவிர சனி கொடுப்பதில் ஒன்றும் குறை வைத்து விடுவதாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. எல்லோருமே யோகங்களைத்தான் செய்கிறார்கள். அதில் வித்தியாசம் வேறு கோடிகளில், லட்சங்களில், ஆயிரங்களில் வித்தியாசங்கள் ஏற்படும். அது பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்ப லக்னத்துல சனி இருந்து சசயோகத்தை கொடுத்தார் என்று சொன்னால் சுயநலம் அதிகமாகவே இருக்கும். அவருடைய இயல்பான குணம் இருக்கும். பொது சேவைக்கு அவர் மனம் அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்காது. அதுல ஒரு சுயநலத்தை கலந்தே செயல்படக்கூடிய தன்மையில் சனி செயல்படுவார். 4ஆம் இடத்தில் இருந்தால் அதில் வீடு, வாசல், வாகனங்கள் இது போன்ற விஷயங்களிலே அவருக்கு யோகத்தை ஏற்படுத்துவார். 10ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல பதவிகள், அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் தேடித்தரக்கூடிய விதத்திலே சனி ராஜயோகத்தை செய்வார். 7ஆம் இடத்துல இருந்ததினால் வெகுஜன வசியத்தை ஏற்படுத்துவார். மக்களுடைய ஆதரவோடு, கூட்டாளிகளோடு, இல்ல பிற மனிதர்கள் தொடர்பால் ஏற்படக்கூடிய ராஜயோகத்தை சனி ஏற்படுத்துவார். இது சச யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமகா புருஷ யோகங்கள். அதுல சனி கொடுக்கக்கூடிய சச யோகத்தை பற்றிய செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே எந்த கிரகம் செய்கிறது என்பதை காட்டிலும் சனி எப்படி செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு சிறிய முன்ன பின்ன இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தான் இருக்குமே தவிர அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஒவ்வொன்றுமே மகாபுருஷ யோகம் தான் என்கிற வகையிலே சனி தரக்கூடிய சச யோகம் என்பது மிகச்சிறந்த யோகங்களுள் ஒன்றாக அமைகிறது என்ற விஷயத்தை
கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.